ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 16:8 மீண்டுமாக தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். I have set the Lord before me. எனக்கு முன்னாக கர்த்தர் தான் இருக்கிறார். நம்மை அழைத்தது ஆண்டவர் தான். நம்மை இதுவரை நடத்தி வந்தது ஆண்டவர் தான். ஆனா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் உயர்வு வந்த உடனே மறந்துடுறோம்ல. நிறைய பேர் இந்த உலக வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு சிலரை நம்பி ஒரு சிலர் மூலமாக வாழ்க்கையில உயர்வடைந்திருப்பாங்க. அவர்கள் படிக்கட்டுகளாக இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு உயர்வு போன பின்னால அந்த தூக்கிவிட்ட மக்களை மறந்து போய் விடுகிறோம், உதாசீனப்படுத்தி விடுகிறோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு அந்த மனுஷன் அந்த உயர்ல இருக்கா, அவன் கஷ்டப்படும் போது நான் தான் உதவினேன், நான் தான் உதவி செய்தேன், ஆனா அந்த உதவி இன்று மறக்கப்பட்டு போகிறது, நான் மறக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையினுடைய இந்த ஒரு உயர்வுக்கு, இந்த ஒரு மாற்றத்திற்கு காரணம் நம்ம ஆண்டவர் தான். இல்ல, உலகான சீற்றிலையில கிடந்த போது, நம்பிக்கையிழந்த சூழ்நிலையில கிடந்த போது, வாழ்க்கையினுடைய உயர்வை பார்க்கவே முடியாதபடி இருளிலே இருந்த நிலையிலிருந்து இன்னைக்கு இந்த நாள் இந்த சூழ்நிலைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தது கர்த்தர் தானே. இந்த ஆண்டவரை மறந்துடக்கூடாதுல்ல. அன்னைக்கு நம்ம பண்ண ஜெபம் இன்னைக்கு பண்றோமா? அன்னைக்கு ஆண்டவரை தேடின போல இன்னைக்கு தேடுறோமா? அன்னைக்கு ஆண்டவருக்காக ஓடுனது போல இன்னைக்கு ஓடுறோமா? இல்ல, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்த பின்னால கர்த்தரை மறந்துடுறோம்ல. தவறு என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். என்னைக்குமே கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கணும். என்னைக்குமே அவர் தான் நமக்கு. நம் வாழ்க்கை எந்த நிலை வேண்டாம், அது எப்படி வேணாலும் மாறிடும். ஆனா ஆண்டவரை நமக்கு முன்னால நம்ம வச்சுட்டோம்னு சொன்னா ஒரு நாளும் நமது வாழ்க்கை அசைக்கப்படாது. இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கட்டும். அவரே நோக்கி பார்ப்போம். அவர் காட்டுகிற பாதைகள் சமாதானத்தின் பாதைகளாக இருக்கும். என் சூழ்நிலை எப்படி மாறினாலும் எனக்கு முன்பதாக இருக்கிற ஒரே ஒரு நபர் கர்த்தர் தான். அந்த நம்பிக்கையோடு நம்மை அர்ப்பணிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி கர்த்தாவே. என்றுமே உம்மை எங்களுக்கு முன்பதாக வைத்து விட கிருபை செய்வீர் நம்புகிறோம். ஆமாண்டவரே, உயர்வு வந்த பின்னால் உம்மை மறந்து போகிற மக்கள் அல்ல. எந்த நிலையானாலும் ஆண்டவரே, உண்மையே எங்களுக்கு முன்னாக வைக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சுவோம். பிறந்த நாளிகம் திருமண நாளிகம் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபையுள்ள பிரசனம் கூட இருக்கட்டும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றிட்டார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.